நாள் ஃபுல்லாக குழந்தைய தனியாகவே பார்த்துட்ருக்கோம், அவங்க பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கோம் அப்படின்னா நமக்கான ரிலாக்ஸ் டைம் கண்டிப்பாக வேணும். ஸோ நான் வந்து ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் என்னென்னா, ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்து 2 பேருமே வெளியே வந்துடுவோம். கொஞ்சம் நேரம் நடந்துட்டு நிறைய பேர் பார்ப்போம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அன்னைக்கு நான் வச்ச இன்னொரு பேர் பூக்காரமாக தான். ஏன்னா அவங்க வந்து பூனா ரொம்ப பிடிக்கும். எங்கே பூ பார்த்தாலும் அவங்களுக்கு பறித்து கொடுக்கணும். இந்த பூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பறித்து கொடுத்தோம், அவங்க பாட்டு வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் இருக்க ஜாம்நகரில் வந்து ஒரு சில தெருவுலாம் ரொம்ப சின்ன சின்ன வீடாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வெளியே தான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தெருவில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இந்த குதிரைக்கு வந்து வச்சு விட்ருக்கு. இது வந்து அவங்க ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப ஃபேவரட். ஸோ அதை வச்சு அழகு பார்த்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட அங்கேயே வந்து விளையாடிட்டு அண்ட் அகைன் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கெலாம் வர்றப்பே டைம் வந்து கரெக்டாக ஒரு 7:30 ஆயிரும். ஆனால் அப்போ வரைக்கும் இங்கே இருட்டெல்லாம் செய்யாது, கொஞ்சம் ஒரு மாதிரி வெளிச்சமாகவே தான் இருக்கும். இப்போலாம் வந்து தன்வி வந்து முட்டைலாம் எந்த இதில் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. பாயில் பண்ணினாலும் ஃப்ரை பண்ணினாலும் ஏன் பேன் கேக்கில் கூட போட்டு கொடுத்தாச்சு. ஸோ சாப்பிட கிடையாது. நல்லா இன்றைக்கி வந்து முட்டை பணியாரம் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வந்து அதில் 1/2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுலாம் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சியாக டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ நைட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதான் சாப்பிட கொடுத்தேன். நாங்கள் வந்து பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நைட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து பூரி இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து பண்ணியிருந்தேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டே போயிருந்தனால வந்தது அந்த உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பூரி போட்டுட்ருக்கப்போ வந்து வீட்டுக்காரரும் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டோம்.